Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is December 12, 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கு குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது கொஞ்சம் இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது. ஒரு பெரிய இறக்கம் சொல்ல முடியினாலும் கூட இட் இஸ் க்ளோஸ் டு 1%. ஒரு டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே 0.9 0.7 0.7ல நமக்கு க்ளோஸ் ஆனதை பார்க்குறோம். அதை ஒட்டி இன்னைக்கு காலையில ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இறக்கத்தில் துவங்கி தற்போது இறக்கத்திலே வியாபாரமாகி வருகிறது. ஸோ ஓவராலாக குளோபல் கியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே இப்போதைக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரேடிங் ஸ்பாட்ல இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நிஃப்டி கூட சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் SGX நிஃப்டி என்ற பேர்ல இப்போ ஒரு கேப் டவுன் அப்படின்றதுல தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் அப்படின்றது எப்படி அப்சார்ப் ஆகுமா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த கேப் டவுன் அப்படின்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றது ஒரு வியூவா நம்ம பார்க்குறோம். அதே நேரம் நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 18,400 அண்ட் 18,950. ஸோ இதான் அந்த ரேஞ்சை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னமும். ஸோ 18,400 அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட அந்த 18,000 அந்த ரேஞ்ச் 500 ரேஞ்ச் கிட்ட வந்தாச்சு இல்லையா? இது முக்கியமான ஒரு இடமா பார்க்குறோம். அதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 400 to 300 இந்த ரேஞ்சில இருந்து ரீபவுண்ட் ஆகணும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். கீழே வந்தாலும் கூட இன்னொரு 100 பாயிண்ட் கூட நம்ம கீழே குஷன் வச்சுக்கலாம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஸ்ட்ராங்காக மாறியாச்சு. அது அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறத பற்றி யோசிக்கலாம். அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்றதுல முக்கியமா 10-year பாண்ட் yield 3.57, டாலர் இண்டெக்ஸ் 105.15. இதெல்லாம் மார்ஜினலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு அன்ஃபேவரபுளா இருக்கு. பிரண்ட் க்ரூட் மட்டும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 76.30 பேரல் இருக்கிறது இப்போதைக்கு. கோல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 1,800 பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த ஏரியால சைடுவேல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு $1,788 பெர் அவுன்ஸ். ஸோ USD INR-ம் வாலட்டைலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைல்டு ஸ்விங்ல இருந்துட்டு இருக்கு. அந்த ₹1 மேலே கீழே ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. USD INR இப்போ 82.31 அப்படின்ற விலையில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஏறக்குறைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு அப்பர் எண்ட்ல தான் இருக்கிறதாவும் என்னமோ நம்ம பார்க்குறோம். முக்கியமான டேட்டா இந்த வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட CPI டேட்டா, அப்புறம் FOMC மீட் அண்ட் ECB அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இவங்களோட மீட்டிங் எல்லாமே இருக்குது. இதனுடைய முடிவுகள் என்பது சந்தையை நேரடியாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. எஃப்ஐஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொடர்ந்து அவங்க செல்லஸா இருக்காங்க. ஆனால் என்னென்ன செல்லிங்கோட அந்த மேக்னிடியூட் குறைவா இருக்கு. 158 கோடிக்கு ஃப்ரைடே வித்துருக்காங்க. டிஐஸ் வாங்கியிருக்காங்க 501 கோடிக்கு. அது ஒரு காம்பன்சேஷன் அப்படின்றத பார்க்கலாம். இருந்தாலும் வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடில் தான் இப்போ அதிகமாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய பியர் கேண்டில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய இந்த உச்சம் தொட்ட பிறகு படிப்படியாக தொடர்ந்து கடந்த ஏறக்குறைய 7 வேலை நாட்களாக இறங்கும் முகமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னொரு இறக்கம் வந்த பிறகு ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றது ஒரு வியூவா இருக்கு. பட் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை முடிஞ்ச விதமும் ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்றதும் அப்சர்வ் ஆனா அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடேல or first half of the market can be slightly on the upside and the second half the European market open ஆகுது பொறுத்தும் FIs ஓட செல்லிங் பொறுத்தும் then நியூ லோ தொடுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இன்னைக்கு இரவு 8லேருந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாசத்துக்கு. ஸோ இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபண்டோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக A to Z கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் கூட. இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை காலையில் 11 மணிக்கு யூடியூப்ல எக்ட்ரா தமிழ் சேனலில் நம்ம லைவ் அனலைஸ் பண்ணுறோம். பார்த்து அதை பயன்பெறுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.